அஜித் குமார் இறந்து விட்டார் என்கின்ற தகவல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரினுடைய காதுக்கு எட்டியவுடன் உடனடியாக காவல் நிலையம் சென்ற ஒரே கட்சி என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் என்பதை எங்களால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும். அஜித் குமாரினுடைய கொலை செய்தியை கேட்டு எப்படி காவல் நிலையம் சென்றோமோ, இன்றைக்கு சாவுக்கு காரணமான காவலர்கள் அனைவரையும் கைது செய்தது மட்டுமல்ல, தண்டனை வழங்கி சிறைக்கு அனுப்புகிற வரை தொடர்ந்து குரல் கொடுக்கிற கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே திகழும் என்பதை இந்த நேரத்தில் நான் நெஞ்செருதியோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 24 லாக்அப் மரணங்கள் என்பது நடந்திருக்குது. இந்த 24 லாக்அப் மரணங்களுக்கு நியாயம் கேட்டு போராடுகிற கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்குது. இங்க கூட பேசின அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசினாரு, அஜித் குமார் செத்த போது நியாயம் கேட்கறதுக்கு எங்க போனாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஆம்பளைங்களே கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லையான்னு கேட்டாரு. அந்த ஆளுக்கு நான் பதில் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியில ஆண்களும் இருக்கிறோம், பெண்களும் இருக்கிறோம். நியாயம் கேட்கறதுக்கு ஆண்கள் மட்டும் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற பெண்களும் வீதியில் இறங்கி போராடுவதற்கு காவல்துறையோடு சண்டையிட்டு மண்டையை உடைத்தாலும் நீதிக்காக போராடுகிற கட்சியாக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. நேத்து மலையில முளைச்சு இன்னைக்கு வந்திருக்கிற கட்சி மேல ஓட்டு நீங்க பேசுறீங்க. நாங்க உயர்த்தி பிடிச்சிருக்கிற செங்கொடி இருக்குது பாத்தியா? இந்த செங்கொடிக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நீங்க தமிழ பேசலாம், மொழிய பேசலாம், ஆனா நாங்கள் உயர்த்தி பிடித்திருக்கிற செங்கொடி என்பது எங்களுடைய முன்னோர்கள் சிந்தி